ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் 2 ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துருந்தோம். இந்த கிளாஸில் அந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் பார்க்கலாம். எஸ், என்ன கேட்டிருக்காங்க எல்லாமே நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே சால்வ் பண்ணியாச்சு. ஈஸி லெவல்லேருந்து டஃப் லெவல் ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இந்த கொஷின் மாதிரி ஒரு ஈஸியான கொஷினை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் என்னுடைய டீட்டெயில் சொல்யூஷன் மெயினாக எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாரிஃபிகேஷன் தேவைப்படும். எஸ், இருக்கு 0 1 2 3 4. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்லோ பண்ணணும்னா தாராளமாக ஸ்லோ பண்ணலாம். பட் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். 194 203 212. ஓகே, ஃபைன். என்ன வரும்? 185 மைனஸ் 176 9 வரும். 194 மைனஸ் 184 9 வரும். சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 203 மைனஸ் 194 9 தான் வரும். அகெயின் இங்கே என்ன தான் வரும்? 212 மைனஸ் கண்டிப்பாக 9 தான் வரும். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த சம் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. நான் சொல்கிறேன்ல, இப்படி தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஏன்னா அந்த லிமிட்டட் டைம் பீரியடில் உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்கான்னு தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? அப்போ என்ன வருங்க? 0, இங்கே 0, இங்கேயும் 0. இதுக்கு மேலே நான் ப்ராக்டிஸ் பண்ணணுமாசான்னு கேட்டால் தேவையில்லை. டெஃபினட்டாக எல்லாமே 0 ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வர எல்லாமே 0 தான். ஸோ இந்த சம் மாதிரி ஒரு ஈஸியான சம்மை வந்து கண்டிப்பாக ஹோம்ஒர்க் ப்ராப்ளமாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. பட் நான் கொடுத்துருக்கேன். எஸ், நீங்கள் இந்த ப்ராப்ளமாவது சால்வ் பண்ணணுங்கிற ஒரே ஒரு நல்லெண்ணத்தில் மட்டும்தான். எஸ், அதுக்காகவே இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். யா, x0 y0 del y0. பிகாஸ் நீங்கள் லைக் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய மக்களுக்கு இதை கொண்டு போய் ரீச் பண்ண வைக்க முடியும். அதர்வைஸ் நம்ம AdSense போட்டு புஷ் பண்ணணும். பட் AdSense போட்டு புஷ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஃபண்ட் இல்லை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். y0 ப்ளஸ் n இன்டு டெல் y0 ப்ளஸ் n இன்டு n-1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் டெல் ஸ்கொயர் y0 ப்ளஸ் பிளான்னு போய்கிட்டே இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெல் y0 வரைக்கும் தான் இருக்குது. டெல் ஸ்கொயர் y0 தேவை கிடையாது. ஸோ இப்போ இந்த டேமே நமக்கு தேவை கிடையாது. 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ நமக்கு தேவை y0 ப்ளஸ் n டெல் y0 மட்டும்தான் தேவை. எஸ், இங்கே y0 என்ன இருக்குது? 176 ப்ளஸ் n நமக்கு தெரியாது. டெல் y0 என்ன இருக்குது? டெல் y0 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும். என்ன ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். f ஆஃப் என்ன இருக்குது? 0.2 இருக்குது. ஸோ f of 0.2 equal to f of x0 plus nh அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ரைட். அப்போது 0.2 equal to x0 plus nh. இங்கே ஈக்குவல் இன்டர்வல் தானே இருக்குது. ஸோ இன்டர்வல் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 0.2 equal to x0 என்ன? 0 ப்ளஸ் n இன்டு h என்ன? 1. கரெக்டுங்களா? h என்ன? 1. ஸோ அவ்வளோதான். அப்போது தேர்ஃபோர் n ஈக்குவல் டு என்ன? 0.2. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 176 ப்ளஸ் 0.2 இன்டு 9. ஸோ 0.2 இன்டு 9 என்ன வரும்? 176 ப்ளஸ் 1.8. ஸோ 177.8 கிடைக்கும். ஓகேவா? எஸ், இங்கே பாருங்கள். 0.2 இன்ட்டு 9 என்ன வரும்? நமக்கு 18 கிடைக்கும். கரெக்டுங்களா? 18 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ 1 டிஜிட் வச்சோன்னா 1.8. ஸோ 176.0 1.8 அப்படின்னு சொல்லி போட்டோன்னா 8.771. ஸோ 177.8 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான, இந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்க்கான எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஃபுல் பெய்ட் கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 900 ருபீஸில் 24 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து முடித்து 3 மணி நேரத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்து வைக்கிறோம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு
30% வரைக்கும் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோம். எஸ், இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் நம்ம எப்படி டீச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே தமிழில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுப்போம். மற்றபடி எழுதுறது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நடத்தி முடிச்சிருக்கோம். டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமினேஷன்ஸுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களால் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண முடியல, ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட்னு டெக்ஸ்ட் பண்ணுற முதல் 3 மணி நேரத்துக்குள்ளே, நம்ம 8 மணிக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 11 மணிக்குள்ளே டெக்ஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 30% ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சஜஷனில் கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க் ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே நம்ம வந்து சால்வ் பண்ணி காமிச்சிடலாம். கொஷின் நம்பர் 4, இந்த கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான கொஷின் தான். ரொம்ப டஃப்பான நம்ம வந்து எதையுமே கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் இப்படிப்பட்ட கொஷின் தான் கேட்க போகிறாங்க. ஓகே, அப்போ எதுக்கு சார் போன சம்லலாம் வந்துட்டு போன வீடியோலலாம் வந்து ரொம்ப லென்த்தியாக சால்வ் பண்ணி காமிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். ஓகேவா, சரி டியூட்டராக நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லணும். பாக்ஸ் போட எனக்கு போர் அடிக்குது, ஸோ நான் பாக்ஸ் போடலை. எக்ஸ் ஒய் டெல் ஒய் நீங்கள் பாக்ஸ் போடணுங்கிறது அவசியமும் கிடையாது. ஓகேவா, டெல் ஸ்கொயர் ஒய் டெல் கியூப் ஒய் பாக்ஸ் போட்டால் கொஞ்சம் ஆர்டராக இருக்கும், பட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்கும். அப்போ முதல்லலாம் போட்டு காமிச்சிங்க அப்படின்னீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நாம் வந்துட்டு கிட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 8 + 2 = 10 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். கரெக்டுங்களா? கொஞ்சம் அடுத்த பருவத்துக்கு போகும்போது நாம் என்ன பண்ணுவோம், 28 + 48 என்ன அப்படிங்கிற மாதிரி நடத்துவோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும்போது நாம் என்ன பண்ணுவோம், 8² + 9³ இது நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதே தான் என்னுடைய டீச்சிங் மெத்தடாலஜியும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப பேசிக்காக இருக்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லணும்னு நினைப்பேன். பேசிக் ஃபவுண்டேஷன். என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா உங்களை வந்துட்டு உங்களை நிறைய சம்ஸை வந்து மனப்பாடம் பண்ண வைக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷனை ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவேன். உங்களால் சால்வ் பண்ண முடியணும், எல்லா சமயமே சால்வ் பண்ண முடியணும். அதுதான் என்னுடைய மெயின் ஐடியாலஜி. ஓகேவா, எஸ், என்னுடைய மெயின் அப்ஜெக்டிவ் ஐடியாலஜிக்கு போய்ட்டு எஸ் பாருங்கள் என்ன வரும், 0 1 2 கொஞ்சம் போக போக நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் மினிமம் ஆக்கிக்கணும். ஓகேவா, டைமை நம்ம சேவ் பண்ணணும். 3 4 ஒய் என்ன இருக்குது, 7 10 எடுத்தோடனே அப்படி போட்டுருந்தோன்னு வைங்களேன், டெஃபினட்டாக குழம்பி போயிருப்பீங்க நிறைய பேர். ஏன்னா அந்த ஆர்டர் மிஸ் ஆகும். ஆர்டர் மிஸ் ஆகும்போது உங்களால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் பாக்ஸ் போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. என் நல்ல பழக்கம் பாக்ஸ் போட்டு பண்ணுறது. எஸ், 10 - 7 என்ன வரும், 3 என்ன வரும், 3. எஸ், இங்கே பாருங்கள் 22 - 13 என்ன வரும், 9 9 தானே. எஸ், 43 - 22 என்ன வரும், 1 2 21 அப்படிங்கிற மாதிரி வரும். 43 22 கரெக்டுங்களா, 1 2 21 தான் கரெக்டு. எஸ், இப்போ அடுத்து 3 - 3 என்ன வரும், 0. 9 - 3 என்ன வரும், 6. 21 - 9 என்ன வரும், 2 1 12. ஓகே, 12³ வரும் பாருங்க. இப்போ என்ன வரும் பாருங்க, 6. அகெயின் 12 - 6 என்ன வரும், 6. இப்போ 12/4 வருது, 12/4ஓட முடியுது. 12/4 ஒய் என்ன வரும், ரொம்ப சிம்பிளாக இதை ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. ஓகேவா, எஸ் பாருங்கள், இது x0 y0 del y0 del square y0 del cube y0 del power 4 y0. ஓகேவா, எஸ். இப்போ அடுத்து நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது n. கரெக்டாக என்ன ஃபைன் பண்ணுவோமா, சிம்பிள் தானே. என்ன ஃபைன் பண்ணுறது, என்ன 2.5 ஸ்ட்ரெயிட்டாக போடணும். ஓகே, ஓரளவுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ரெயிட்டாக போடணும். ஸ்ட்ரெயிட்டாக போட்டு பழகணும். ஓகேவா, திருப்பி நம்ம என்ன செய்யக்கூடாது, f(2.5)னு போடக்கூடாது. டேரெக்டாக 2.5 = x0 + nh அப்படிங்கிற மாதிரி போடணும். ஓகேவா, இது நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பயந்துருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். x0 என்ன, 0 +
n இன்டு ஹச் என்ன, ஹச் பாருங்கள் 1. ஸோ n ஈக்குவல் டு 2.5. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஜாலியாக தான் இருக்கும் பாருங்கள். எஸ், ஃபார்முலா என்ன, எஃப் ஆஃப் 2.5 ஈக்குவல் டு y0. ஃபார்முலா என்ன, y0 ப்ளஸ் இப்படி தான் போக போக நீங்கள் எவால்வ் ஆகணும். n இன்டு del y0, இங்கே del y0 என்ன 3 இருக்குது. ஸோ 3 ப்ளஸ் n இன்டு n இங்கே வந்து பாருங்கள் del ஸ்கொயர் y0 போடணுமா வேண்டாமாங்கிறது வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இந்த 0 வச்சே முடிவு பண்ணலாம். இங்கே நீங்கள் போடுறது வேஸ்ட்டு. ஸோ del y0 போட்டாச்சு. del ஸ்கொயர் y0 போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் del அதாவது n இன்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் போட வேண்டியது அவசியம். உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? எஸ், மைனஸ் 1 2.5 மைனஸ் 2 2.5 மைனஸ் 3 கரெக்டா. n in del y0 plus n in del minus n into n minus 1 divided by 2 factorial del square y0 plus n in n minus 1 n minus 2 தான் வரும். n minus 3 வரைக்கும் வராது, சாரி. எஸ், டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் என்ன வரும், 6 இன்டு del ஸ்கொயர் y0 என்ன இருக்குது, del cube y0 என்ன இருக்குது, 6 இருக்கா. ஸோ 6. ஓகே, del y0 போட்டாச்சு, del ஸ்கொயர் y0 போட தேவையில்லை. del cube y0 போட்டாச்சு, del power 4 y0 வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளாக 6 கேன்சல் ஆகிடும். ஸோ சிம்பிளாக சால்வ் பண்ணுங்கள். 7 + 15 ரிமைனிங் 1 75 வருது. 7.5 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2.5 இன்டு 1.5 இன்டு 0.5. ஓகேவா? எஸ், எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 75 வரும். 75 25 என்ன வரும், 2 35 37. ஓகே, எஸ் பாருங்கள் 5 7 8 1. ஸோ ஒட்டு மொத்தமாக எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், 1 2 3 டிஜிட் வைக்கணும். 1. ஸோ 7 + 7.5 + 1.875. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 1.875 7.500 7.000 ஆட் பண்ணுங்கள். 5 7 13 ரிமைனிங் 1 2 9 சாரி 14 15 16 வருது. 16.375 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கிடைக்குது. 16.375 16 என்ன கிடைக்குது, 16.375 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 13 கிடைக்குது, 3க்கு வந்து 22 கிடைக்குது, 2.5க்கு பார்த்தீங்கன்னா 16.375 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.